ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வந்து ஃபுல் வீடியோ போட்டு, அதாவது மெட்டீரியலை பற்றி. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இப்போது மெட்டீரியல் மேக்கிங், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங்கில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்ச நாள் நடுவில் கேப் ஆகிடுச்சு. இப்போ வந்து திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஜுவல்லரி மேக்கிங்காக மெட்டல் வயர், கோல்டும் சில்வர்லேயும் இருக்குது. இது எல்லாமே இன்விசிபிளுக்காக யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பெண்டன் காட்டினேன் பார்த்திங்களா, அது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்குன்னு சொல்லுவாங்க. இது கனெக்டிங்காக. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் தனியாக. இப்போ நாம் ஒரு இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா 4 mmல கோல்டு ஷேடில் இருக்க கோல்டன் கலர் பீடு, ஓகேங்களா. இது வந்து கருக்காது. இப்போ நார்மல் கோல்டு பீட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது ஜுவல்லரி மேக்கிங்காக அப்படின்றது அந்த கோல்டு கலரில் இருக்கிறது. ஸோ இதெல்லாமே இப்போதைக்கு வந்து நான் நியூ கலெக்ஷனாக நான் வந்து எடுத்திருக்கேன். அதனால் இதில் உங்களுக்கு எது வேணுமோ இப்போ நான் அந்த மாதிரி ஷோ பண்ணும்போது பர்டிகுலராக கரெக்டாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை எனக்கு நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய வந்து நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் மெட்டீரியல் இருக்குது, இன்னமும் வாங்கிட்டுருக்காங்க. இது வரைக்கும் வாங்கிட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக மெட்டீரியலுக்காக, அதாவது ஜுவல்லரி மேக்கிங்காக நான் வாங்கியிருக்கிற கலெக்ஷன்லாம் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இப்போ இது பாருங்கள், மேலே ஹோல் இருக்க, கீழேயும் வந்துட்டு உங்களுக்கு அஞ்சு இடத்துலையும் ஹோல் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப்ரிங்கோட லாரியல் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இது ஃபுல்லாக வந்து ஏடி ஸ்டோனில் இருக்கிற இன்விசிபிள் பெண்டன்ட், ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடி ஸ்டோன் இருக்கனால உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டி நல்லாயிருக்கும், கருத்து போகாது, உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். ஸோ அது கூடவே வந்து இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஷேடில் சைடில் நம்ம கொடுத்துக்கிறதுக்கு திலகம் ஷேப்பில் இருக்க பெண்டன்ட்டு. ஸோ இது மேலேயும் இதான் நாபு நம்மளுக்கு அட்டாச் பண்ணுறது. கீழேயும் வந்து ஒரு 3 நாப் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் வந்து நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் லாரியல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா காயின்லேயே வந்துட்டு லக்ஷ்மி காயினில் இது ரொம்ப குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ நார்மலாக நம்ம ஆரிக்கெலாம் யூஸ் பண்ணுறது மாதிரி இல்லாமல் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோன்னா இன்விசிபிள் செயின்காக பண்ணுறதுனால எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல்ஸ் தான். ஸோ இதுக்கு என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணலான்றதையும் நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு போட்டிருப்பேன். அதாவது இன்விசிபிளில் என்னென்ன தேவைப்படும், அதை வச்சு நம்ம என்னென்ன போட்டோம் அப்படின்றதையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதும். ஸோ தெரியாதவங்க அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பிங்க் கலரில் இருக்கிற இன்விசிபிள் பெண்டன்ட்டு. இது மல்டி கலர் குந்தன் ஸ்டோன் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. இது மல்டி கலர்னாலும் உங்களுக்கு இதில் நான் காட்டுறேன். செப்பரேட் கலர்ஸில், ஐ ஷேப்பில், திலகம் ஷேப்பில், அந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம் என்கிட்ட. இது வந்து ஃபிஷ்ஷுக்கு நான் சொன்ன பாருங்கள், இது ஒரு டைப் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெறும் நம்ம ஹூக்கு டைப்லேயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ அதுவுமே இருக்குது. இந்த இன்விசிபிள் செயின் மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி மேக்கிங்க்கு நாம் வந்துட்டு அந்த 8 mm பீட்லேருந்து இல்லை வந்து எவ்வளோ சைஸு பீடு இந்த மாதிரி பெண்டன்ட்டு டாலரை வச்சு நம்மளே மேக் பண்ணுற எல்லா செயினுக்குமே வந்து நம்ம அந்த ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரோப்பு வாங்கியிருக்கேன், அந்த ரோப்பையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த ரோப்பை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு அப்படி அந்த கோல்டு கலர் உங்களுக்கு போகாது. அந்தளவுக்கு வந்து குட் குவாலிட்டி இதில் இருக்கிறது. இந்த 2 மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக வாங்கியிருக்கேன். மற்றதெல்லாம் வந்து நார்மல் தான், அதையுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கும் கலர் டிஃப்ரெண்ட்டே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் மேட் மாதிரி இருக்கும், அப்படியே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அட்டிகை அந்த மாதிரி செய்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ சென்டரில் வந்து இதில் வந்து நாபு கொடுத்துருப்பாங்க. அது கூடவே இந்த ஃப்ளார் சாமியை நம்ம வந்து அங்கங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். இது பிரேஸ்லெட்டுக்காக கனெக்டிங் கொடுக்கறது. இதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபிஷ்ஷுக்கு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த ஃபிஷ்ஷுக்கு மட்டும் இல்லாமல் கீழே இருக்க அந்த குட்டி ஹூக்கு மாதிரி இருக்கிற அந்த போர்ஷனை பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய செயின் மேக் பண்ணோன்னா இந்த ரோப் இல்லாமல், ரோப் பண்ணாமல் சில பேர் ரோப் லைக் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரோப் இல்லாமல் எனக்கு வந்து கனெக்டிங் செயினே போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் பக்கத்தில் இருக்க அந்த கனெக்டிங் தான் செயின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளாக் கலரில் இருக்கிற வெறும் நார்மல் டிக்டாக் கிளிப்பு. இது வந்து கோல்டு ரன்னிங் செயின், ஓகேங்களா. இதுவுமே வந்து நாம் செயின் மேக்கிங்க்கு பண்ணிக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம். உங்களுக்கு எப்படி எவ்வளோ வேணும் அப்படின்றத எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது பாருங்கள் லக்ஷ்மி காயின். இது வந்து ரொம்ப குவாலிட்டி இருக்கிற ஒன்று. நார்மல் நம்ம ஆரிக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி இல்லாமல் நான் சொன்னது போல் நல்ல ஒரு குட் குவாலிட்டியில் இருக்கிறது. ஸோ இது ஒரு பீஸுமே கொஞ்சம் ரேட் வந்து உங்களுக்கு கூட வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி கேளுங்க. ஒரு செயின் மட்டும் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க, உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு நீங்களே மேட்ச் பண்ணி செஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் வந்து எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி என்கிட்ட கேட்கலாம்.
இன்விசிபிள் மேக்கிங்க்கு பார்த்திங்கன்னா அந்த செயின் மேக்கிங்க்கு நம்ம கியர் வயர் வச்சுருப்போம். ஸோ கியர் வயர்லேயும் தனியாக ரோல் வச்சுருக்கேன்னா அந்த ரோலுக்குமே உங்களுக்கு கோல்டு சில்வர் அவைலபிள். இதுலேயுமே பெரிய சைஸு. ஸோ இந்த குந்தன்ஸு. அதுக்கப்புறம் இது ஜும்காக்காக, ஜும்காவோட பேஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்களே வந்து இந்த மாதிரி வேக் ஷீட்டில் நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் அழகாக பண்ணலாம். இது ரோஸ் கோல்டு. இதில் வந்து ரோஸ் கோல்டில் இருக்கிற டிக்டாக் கிளிப்பு. ஸோ ஓவராலாக பெண்டன்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு எது வேணுமோ அது வரைக்கும் மட்டும் எனக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி பர்டிகுலர் மெட்டீரியல் மட்டும் எனக்கு வேணும் டிக் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இது போக பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு நான் வந்து லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். மேக்னெட்டிக் சாம்லேருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நார்மல் சாம்லேருந்து எல்லாமே இருக்குது. இப்போ வேலண்டைன்ஸ் டே வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் போட்டிருக்கேன். அந்த வேலண்டைன்ஸ் டேக்காக வந்துட்டு மேக்னெட்டிக்கில் வந்து சாம் நம்ம ஹார்ட் ஷேப்பில் வச்சுருக்கோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் என்கிட்ட. அது போக இப்போ இது பாருங்கள், இப்போ புதுசாக வந்திருக்க ஸ்பைரல், அதாவது ஸ்ப்ரிங் பிரேஸ்லெட் மேக்கிங்காக நமக்கு எத்தனை லைன்ஸ் வேணுமோ அத்தனை லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது ஒரு சைஸ் தான் பண்ணிக்கிறோன்னா அதை எவ்வளோ வேணால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸாகவும் பண்ணிக்கலாம். அதாவது மாட்டும் போது இது வந்து அட்ஜஸ்டபிள் மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் எது வேணுமோ என்கிட்ட வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நான் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸும் அவைலபிள், ஆரி கிளாஸ் அவைலபிள், ஜுவல்லரி மேக்கிங் இதோட எல்லா கிட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுனாலும் என்ன டவுட்னாலும் என்னோடய நம்பரில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.